விக்னேஷ் சிவனுடைய இயக்கத்தில் லைக் படம் வெளிவரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டில் வந்து கௌரி கிஷன் அவர்கள் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது எந்த படத்துலேயும் நான் வந்து பண்ணாத மாதிரி இந்த ஒரு படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் தான் பண்ணியிருக்கேன், கிளாம் ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இருக்காங்க, கிளாமர் ரோல் அப்படின்ற மாதிரி. ஸோ விக்னேஷ் சிவன் அவர்கள் என்னை வந்து புதுசாக காமிச்சிருக்காங்க இந்த ஒரு படத்தில். இந்த படத்தில் நடித்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் வந்து மெயினாக ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்ட்ரென்த்தனாக வந்து இருக்கிறது நம்ம அனிருத் சாரோடைய மியூசிக் தான். அண்ட் ரவி வர்மாவுடைய விஷுவல்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் வந்து வாட்ச் பண்ணுங்கள். நயன்தாரா மேம் ப்ரொடக்ஷன், விக்னேஷ் சிவன் டைரக்ஷன், அனிருத் மியூசிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பிராண்டில் வந்து நான் வந்து நடிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே கௌரி கிஷனுடைய நடிப்பில் வந்துட்டு நம்ம ரொம்பவே ஹோம்லியான கதாபாத்திரம் தான் நம்ம வந்து பார்த்துருப்போம் அவங்க நடித்த படங்கள் எல்லாத்துலேயுமே. ஸோ இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நடிச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இது எந்த அளவுக்கு ரசிகர்கள்கிட்ட ரீச் ஆகுது இந்த ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.